குமரி மாவட்டம் வடக்கு சூரங்குடி என்ற பகுதியைச் சேர்ந்த முருகன் என்ற முதியவர் 3 மாதமாக வயிற்று வலியால் அவதிப்பட்டார். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் வயிற்று பெருந்தமணியில் வெடிக்கும் நிலையில் வீக்கம் இருந்தது கண்டறியப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் இரத்த குழாய் வீக்கம் வெடித்து இரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் அபாய நிலையில் இருந்தார். அவருக்கு தனது வழிகாட்டுதலுடன் டாக்டர் ராஜேஷ் தலைமையில் உதவி பேராசிரியர்கள் டாக்டர்கள் ஆனந்த், நவநீத கிருஷ்ணன் பாண்டியன், மயக்க மருத்துவ குழு துறை தலைவர் செல்வராஜ், உதவி பேராசிரியர்கள் கம்முக்குட்டி, ஹேமமாலினி ஆகியோர் சவாலான அறுவை சிகிச்சையை சுமார் 4 மணி நேரத்திற்கு மேல் மேற்கொண்டு செயற்கை இரத்த குழாய் பொருத்தி இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தினர். முதியவருக்கு நுரையீரல் பிரச்சனை, முந்தைய அறுவை சிகிச்சையால் வயிற்று குடலிறக்கம் போன்ற சிக்கல்கள் இருந்த நிலையில் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் எந்த பக்க விளைவுகளும் இன்றி நலமடைந்துள்ளார். இந்த சிகிச்சையின் போது சிறுநீரக பாதிப்பு இன்றி மீண்டு வர சிறுநீரகத்துறை தலைவர் பேராசிரியர் ராமசுப்பிரமணியன் தலைமையிலான துறையினர் வழிகாட்டுதல்கள் உதவிகரமாக இருந்தது என்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதேபோல் தென்காசியை சேர்ந்த சாவுல் ஹமீது என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவரது 2 கால்களிலும் மிகுந்த வலி, அசைவு குறைவு, குளிர்தல் போன்றவை ஏற்பட்டு நடக்க முடியாத நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இரத்த நாள அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் டாப்லர், ஆஞ்சியோகிராம் பரிசோதனைகளை செய்து 2 கால்களிலும் இரத்த ஓட்ட அடைப்பு இருப்பதை கண்டறிந்தனர். உடனடியாக சரி செய்யாவிட்டால் இரத்த ஓட்டம் முழுமையாக தடைப்பட்டு கால்களை அகற்ற வேண்டிய அபாய நிலையில் இருந்தார். இதனையடுத்து அவருக்கு சவாலான அறுவை சிகிச்சை டாக்டர்கள் குழுவினர் ஜமார் 4 மணி நேரத்திற்குள் மேற்கொண்டனர். இதன் பலனாக சாவுல் ஹமீது முழுமையாக நலமடைந்துள்ளார். இந்த 2 சவாலான அறுவை சிகிச்சைகள் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் முழுவதும் இலவசமாக செய்யப்பட்டது. 2 அறுவை சிகிச்சைகள் ஒவ்வொன்றிற்கும் தனியார் மருத்துவமனைகளில் 10 லட்சம் வரை செலவாகும் என்றார். 2 முக்கிய சவாலான அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட நெல்லை அரசு மருத்துவமனை டாக்டர்கள் குழுவினரை சபாநாயகர் அப்பாவு சந்தித்து வாழ்த்தினார். டீன் டாக்டர் ரேவதி பாலன் மற்றும் நலமடைந்த 2 நபர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். மேலும் அவர் கூறுகையில், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழக அளவில் சென்னையா நெல்லையா என கேட்கும் அளவிற்கு சென்னை அரசு மருத்துவமனைகளுக்கு இணையாக போட்டி போட்டு மருத்துவ சேவை செய்கின்றது என்றார். அடுத்த ஒரு சிறப்பான நிகழ்வு திருமீது நண்பர் சாவுல் ஹமீது அவர்கள். அவர் 41 வயது, தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவருடைய கருத்து என்னவென்றால், நெஞ்சு வலினால நம்ம ஹார்ட் அட்டாக் மாரடைப்புன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார். அங்கே அவருக்கு என்ன செய்ய, இந்த ஹார்ட்டில் உள்ள கட்டி கரைக்கிறன்ற மாதிரி மருந்து கொடுத்துருக்காங்க. த்ராம்போ எம்பாலிசம் அந்த மாதிரி நினச்சி அந்த ட்ரக்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரக்ஸு கொடுத்ததில் இவருக்கு என்ன நடந்துருச்சு, ஹார்ட்டில் உள்ள அந்த எம்பாலிசம் இதுவும் ரொம்ப 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 சீரியஸான விஷயம். ஹார்ட்டுக்கு மாரடைப்புக்கு காமிக்க போய் அந்த த்ராம்போ எம்பாலிசத்தை கரைக்கிறதுக்கு லைசிஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுத்த மருந்து அது சரியாக அது க்யூர் ஆகாமல் இவர் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டார். மிட் நைட்டில் வந்து சேர்ந்தார். இவருக்குடைய விஷயம் என்னன்னா, அந்த இங்கே ஹார்ட்டில் இருந்து அந்த எம்பாலிசம் டிஸ்லார்ஜ் ஆகி இந்த நம்ம லோவர் அப்டமனில் உள்ள இரத்த குழாயை அடைச்சிருச்சு. அந்த இரத்த குழாயை அடைச்சதுக்கு பேர் சேடில் எம்பாலிசம்னு நாங்கள் சொல்லுவோம். 2 சைடுக்கு காலுக்கு போகிற பெரிய இரத்த குழாயை அடைச்சி நடுவில் இருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பாவம். ஹார்ட்டுக்கு ட்ரீட் பண்ண போய் அது கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் இது தனியார் மருத்துவமனையில் உள்ள நிகழ்வு. அதுக்கு இரத்த குழாயை காலுக்கு போகிற 2 இரத்த குழாயை அடைச்சிருச்சு. 2 காலுக்குடைய இரத்த குழாயை அடைச்சிருச்சு நடுவில். அதுக்கு பேர் சேடில் எம்பாலிசம். அதை எங்கள் மருத்துவர் குழு நைட்டுன்னு கூட பார்க்காம உடனே அவருக்கு எக்கோ, டாப்லர் எல்லாம் எடுத்து 4 மணி நேரத்தில் அவர் உயிரை காப்பாற்றிருக்கும். அதுதான் பெரிய இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அவருக்கு இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சி நைட்டு எனக்கு ஆலோசனைக்கு வந்த பேரில் உடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சி 4 மணி நேரத்தில் இந்த சர்ஜரியை முடிச்சு அவரும் இப்போ நல்லா நடக்கிறாரு. அவருக்கு ஹார்ட்டுக்குள்ள வியாதியெல்லாம் சரியாயிடுச்சு. கால் உள்ள 2 இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது, நடுவில் அடைச்சிருந்தையும் நாங்கள் விரைவாக எடுத்து அவருக்கு ஆப்ரேஷன் மூலமாக அந்த சேடில் எம்பாலிசத்தையும் நாங்கள் நிவர்த்தி பண்ணி இவர் நல்ல நிலைமையில் நல்லா நடக்கிற அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இல்லாட்டி போனால் 2 காலும் இரத்த குழாயை அடைச்சி நடக்க முடியாமல் காலை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருப்பார். முழு காலையும் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருப்பார். அந்த ஒரு ஆபத்திலிருந்தும் இவரை நாங்கள்
தமிழக அரசின் சார்பில் எங்களது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரின் சார்பில் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த 2 நிகழ்வையும் நாங்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை நான் உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முருகன் அவர்களுக்கு ஒரு அதிகபட்சமாக 10 to 12 லட்சம் வெளியில் செலவடைஞ்சிருக்கோம். அதை காட்டிலும் நாங்கள் விரைவாக செயல்பட்டிருக்கோம். எங்கள் டீம் விரைவாக செயல்பட்டு 4 மணி நேரத்துக்குள்ளே அவரை தென்காசியிலேருந்து இங்கே வந்த உடனே நாங்கள் ரஷ் பண்ணி அவரை காப்பாற்றிருக்கோம்.